ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு கமா கிரிப்டோ. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அவங்க டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ஸ்டேபிள் ஆயிடுச்சு. அண்ட் பிட்காயின் பாத்தீங்கன்னா நல்ல அந்த ஒரு 66K ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஓவர் ஆயிட்டு இருக்கு. இட்ஸ் a வெரி குட் சைன். அண்ட் மூவிங் ஃபார்வர்ட் இந்த வீக் அந்த பிட்காயின் கான்ஃபரன்ஸ் எல்லாம் வச்சு பை எண்ட் ஆஃப் ஜூலை கூட நம்ம 70K வந்து பாத்தீங்கன்னா டீசென்ட் டார்கெட்டா வந்து வச்சிருக்கலாம். ஓகே, இதுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நியூஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளோக்கி ஐனியோ. ஸோ ஃப்ளோக்கி ஐனியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் வீக்ல ஆல்மோஸ்ட் 50% வரைக்கும் அப் ஆயிருக்கு. என்ன ரீசன் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த யூஎஸ்ல இருக்க ஒரு ட்ரஸ்டடான ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆன கிரேக்கன் எக்ஸ்சேஞ்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோக்கி ஐனியோ டோக்கன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஃப்ளோக்கி ஐனியோ டோக்கன்ஸ் வந்து பத்தி சொல்லும் போது பாத்தீங்கன்னா நிறைய கிரிக்கெட்டிங் ஸ்பான்சர்ஸ் அண்ட் பெரிய பெரிய குளோபல் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பான்சர்ஸா வந்து வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஷிபா இனியோ டோஜ் காயின் அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ளோக்கி ஐனியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டட் ஒரு மீம் காயின் அந்த மாதிரி நம்ம நம்பலாம். என்னதான் அவங்களுக்கு வந்து ஒரு ரியல் கேஸ் யூட்டிலிட்டியில வந்து ஒரு பெரிய வேல்யூ இல்லைன்னா கூட இந்த ஸ்பான்சர்ஸ் பண்றது, சேரிட்டிக்காக டொனேஷன்ஸ் பண்றது, ஒரு கம்யூனிட்டி சர்வீஸா பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோக்கி ஐனியோ ஒரு பெரிய ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க தாங்க சொல்லணும். ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் வந்து ரொம்ப பெரியசா இப்போ எப்படி நீங்க வந்து ஷீபா இனியோக்கு ஒன் ருபீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் செட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு போலனா கூட ஒரு டீசென்டான ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஒரு குட் வில் டோக்கனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளோக்கி ஐனியோ எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல திகழும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இதான் ஃப்ளோக்கி ஐனியோ பத்தி அண்ட் அதோட 50% சர்ஜ் பத்தின நியூஸ். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுத் கொரியால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரிப்டோ ரெகுலேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. எஃபெக்டிவ் ஃப்ரம் ஜூலை 19th of July, அதாவது அவங்களுக்கு நேத்துல இருந்து. அண்ட் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ 30% ஆஃப் ட்ரேடிங் வால்யூம் அவங்க ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணிருக்கு அப்படின்றதாங்க சொல்லணும். ஏன் ப்ரோ, வாட் இஸ் த மெயின் திங்? அவங்க என்ன அந்த கிரிப்டோ ரெகுலேஷன் லால கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3 விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னு வந்து என்னன்னா அந்த விர்ச்சுவல் சர்வீஸ் அசெட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லாரும் அங்க இருக்க எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டெபாசிட் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப செக்யூரிட்டி அட்மோஸ்ட் லெவல்ல இருக்கும். அண்ட் கண்டிப்பா பேங்க்ஸுக்கு வந்து பீரியாடிக்கலா இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுல இருந்து வர ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க்ஸ்க்கும் ஒரு பங்கு வந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி இல்ல ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் வந்து அவங்க எக்ஸ்சேஞ்சில இருந்து மூவ் ஆகுதுன்னா கண்டிப்பா சவுத் கொரியன் பேங்க்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இன்டிமேட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஃபார்ம்ல ஒரு ரெகுலேஷன் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுத் கொரியன் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டில் பண்ணிருக்காங்க. அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ரிஞ்சன்டான ரூல் அப்படின்ற மாதிரி கூட வந்து சொல்லலாம். அது என்ன அப்படின்னா சவுத் கொரியால வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிரிப்டோ ரெகுலேஷன்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குல்ல இதோட டிரான்ஸ்பரன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படையா இருக்கணும். எல்லா இதுவே பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கு போகணும். அண்ட் ஏதாவது ஒரு சஸ்பிஷன் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது இவங்களே வச்சு மூழ்கக்கூடாது. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த அபிஷியல்ஸ் அண்ட் இந்த பேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்வால்வ் பண்ணும் அப்படின்றத ரொம்ப போல்டா தென்னந்தெளிவா பாத்தீங்கன்னா அவங்க ரெகுலேஷன் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் கட்டுப்பாடுகளும் வந்துருச்சு. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30% வரைக்கும் பாத்தீங்கன்னா ட்ரேடிங் வால்யூம் பாத்தீங்கன்னா அந்தந்த எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சவுத் கொரியால கம்மியாயிருக்கு. ஸோ இது வந்து பெரிய ஒரு பேனிக் அண்ட் பெரிய ஒரு இது கிடையாது. பட் இட்ஸ் நியூஸ். அண்ட் இந்த மாதிரி ரெகுலேஷன் வந்து மேபி வேற கண்ட்ரீஸ்ல அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டி கண்டிப்பா குறையும். பட் ஆனா இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த கண்ட்ரீஸ்லயுமே இப்போதைக்கு இல்ல. இவங்க வந்து கிரிப்டோ கொண்டு வந்திருக்காங்க. they have regulated crypto but with some restrictions. நம்ம எப்படி டாக்ஸஸ் நம்ம ஊர்ல போடுறோமோ அந்த மாதிரி இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ரெகுலேஷன்ஸ் வந்து புட் ஃபார்வர்ட் பண்றாங்க. So that is the 2 news that we wanted to share with you guys today regarding Floki Aineo and South Korea's crypto regulation. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க to know all the interesting news regarding cryptocurrency in our Karma Crypto channel daily. Thank you.